இதுவரைக்கும் திமுக அண்ணா திமுகவும் குறிப்பாக திமுக இந்த அளவுக்கு கவலையோ அச்சமோ கொண்டதே இல்லை அவர் வாழ்க்கையில். எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதா பார்த்துட்டு இவ்வளவு அவர் மிரண்டதில்லை. இந்த மிரட்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்சும் அவங்க ஹாப்பி. அவங்களுக்கு தெரியுது என்னமோ நடக்குது, அது எப்படி புரிஞ்சுக்க முடியும். நேற்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அகைன் டிஎம்கே ஈகோ சிஸ்டம், எஸ்பெஷலி இந்த மீடியா கண்ட்ரோல்டு பை டிஎம்கே ஈகோ சிஸ்டம், அவங்க பிஹேவியரை பார்த்தீங்கன்னாலே ஆங்கிலத்தில் சொல்றாங்க ஹவு தேவர் ரட்டல்ட். அவர்கள் எந்த அளவு வந்து கிரிப்பிடித்து ஆடினார்கள் என்பதை புரிஞ்சுக்கல. சில விஷயங்களை வந்து அதர் வேற ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் பார்ப்பேன். எல்லாத்தையும் அவங்க பார்ப்பேன். அவன் என்ன சொல்றான், என்ன செய்யறான், பம்புறான். பல்ஸ்வை செய்தி போறான் 6 மணிக்கு தான் இது இவ்வளவு சுனாமி மாதிரி ஓட்டு உழுது. பட் எப்படி ஓட் கன்வர்ஷன் ஆகும், கரெக்டாக ஆகுதுன்னா யாருக்கு அடி உழ போகுது, யாரு கூடிய கெடுக்க போறாரு, எவன் கூடிய கெடுக்க போறாருன்றதான் நமக்கு புரியல. அதனால வந்து பட் ஒண்ணுங்க, இது வரைக்கும் அவர் கொடுத்த கிளி இருக்குல்ல திமுக வரலாறு இதை பார்த்துருக்கோம். திமுக வரலாறு பார்த்துருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் கூட டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் வெளியில போஸ்டர் பயங்கரமாக